சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தெய்வ பலனாய் இருக்கிறது. 1 கொரிந்தியர் 1:18. நாம் யாவரும் அறிந்தபடி ஏசப்பா சிலுவையை சுமக்கும் பொழுது அவரோடு ஒரு மனிதனை கம்பல் பண்ணி ரோமாபுரியனுடைய போர் சேவகர்கள் என்ன செய்கிறாங்க, சிலுவையை சுமக்க வைக்கிறாங்க. ஆனால் அவருக்கு அப்போ தெரியாது, அந்த சிலுவை இந்நாள் வரைக்கும் அவர் நினைவு கூறப்படும் அப்படின்னு. கொஞ்ச நேரம் அவர் சுமந்த அந்த சிலுவை இன்னமும் வேதாகமத்தில் சரித்திரமாய் எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி தான் தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கிற சிலுவையை நாம் சுமக்கும் பொழுது நாம் மற்றவர்களுக்கு வேணா பைத்தியக்காரர்களைப் போல தெரியலாம். ஆனால் நம்முடைய ரட்சிப்புக்கு அது தேவ பலனாக இருக்கிறது. பலன் என்றால் மீட்பு என்று அர்த்தம். ஸோ நமக்கு ஒரு மீட்பு, அதாவது கர்த்தருடைய ரேமா வார்த்தை, அந்த நித்திய ஜீவன் நமக்குள்ள இருக்கிறது. ஸோ சிலுவை என்ற உபதேசம், அதாவது சிலுவை பற்றின உபதேசம் பார்த்திங்கன்னா நமக்கு எப்படி இருக்குதா, தேவ பலனாக இருக்கிறது. பலன் என்பது வேற, ஆனால் தேவ பலன் என்பது ரட்சிப்பு, மீட்பு. என்னடா ரட்சிப்புன்றாங்களே அப்படின்னா என்னன்னு நீங்கள் நினைக்கலாம். ரட்சிப்பு என்பது நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிற உங்களுடைய பேழை. நோவாவுக்கு ஒரு பேழை இருந்தது இல்லையா? ஸோ அதே போல் கர்த்தர் உங்களுக்கென்று ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுவது பரலோகத்தில். இதுதான் ரட்சிப்பு. அவருடைய நாமத்தினால உங்களுக்கென்று அவர் ஒரு ராஜ்யத்தை கொடுப்பார். அவருக்கு ஒரு ராஜ்யம் இருக்கு இல்லையா? அதே போல் உங்களுக்கு ஒரு ராஜ்யம் இருக்கும். இது எப்போ கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, தேவனோடு நீங்கள் சிலுவையை சுமக்கும் பொழுது, தேவன் உங்களுக்கு கொடுக்குற சிலுவை, அந்த உபதேசத்தை நீங்கள் பற்றி கொள்ளும் பொழுது, அதை பின்பற்றும் பொழுது, அவரையே நீங்கள் உங்கள் முன்னிறுத்தி அவரையே ஃபோக்கஸ் பண்ணி போகும் பொழுது தேவ பலன் உங்களுக்குள்ள கட்டாயம் இறங்கும். இயேசு கிறிஸ்து ஒருவரே உயர்த்தப்படுவாராக. ஆமேன்.